ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிக் தமிழ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் சுவையான சுழியம் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிட்டு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. வாங்க நம்ம சுவையான சுழியம் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 1.25 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் தண்ணி விட்டு இதை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணனால இது உடனே மெல்ட் ஆயிரும். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இனி இதில் 1.25 கப் அளவுக்கு நம்ம பச்சை பயிறு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பயிறு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதை கரண்டியை வச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா மசச்சு விட்டுக்கலாம். பச்சை பயிறு நாட்டு சர்க்கரையோட கலந்து நல்லா ஸ்வீட்டாக இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கு அப்புறமா 3/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய், அதாவது நம்ம எந்த கப்பால் அளக்குறோமோ அந்த கப் அளவுக்கு 3/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஒரு 3 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணிக்கலாம். இதே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெட்டி ஆகலை, இன்னும் கெட்டி ஆகிறது வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேனில் கொஞ்சம் கூட லிக்விட் தன்மையே இல்லை. இந்த மாதிரி கெட்டி ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம கொஞ்ச நேரம் இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு உருண்டையாக மீடியம் சைஸுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கெட்டியான இட்லி மாவு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு மாவு கெட்டியாக இல்லைன்னா 2 ஸ்பூன் நீங்கள் பச்சரிசி மாவு இது கூடலாம் ஆட் பண்ணிக்கோங்க. இனி ஒவ்வொரு உருண்டையாக இந்த மாதிரி நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். இனி ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இனி இதை நம்ம மாற்றி போட்டுக்கலாம். இட்லி மாவு கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சுவியம் உள்ளேருந்து வெளியே பிரியாமல் இருக்கும். ஒரு சைடு இந்த மாதிரி கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம இதை இனி மாற்றி போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம சுவையான சுவியம் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இனி மீதி இருக்க உருண்டையும் இந்த மாதிரி நம்ம பெரட்டி போட்டு எடுத்துக்கலாம். கையால் போடுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டியை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டால் கூட நம்மளுக்கு சுவையும் நல்லா தான் வரும். பார்த்தீங்களா? அவ்வளோதான், நம்ம சுவையான சுவியம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். விற்கும் போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வெளியே மொறுமொறும், உள்ள சுவையான பச்சை பயிறு சுவியம் சூப்பராக தயாராகிட்டு சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.